வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், மேஷம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள், 9, 18, 27 தேதிகளிலே பிறந்தவர்கள், தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்க எல்லாருமே முருகப்பெருமான் கோயிலில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். நல்ல மாற்றம் இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல் இருக்கா, அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிக்கல் இருக்கா, சகோதரர்களோட சிக்கல் இருக்கா, முருகப்பெருமான் கோயிலில் நெய் விளக்கை ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10 to 12, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10. எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்க போகிறோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கலாம், தப்பொன்னும் கிடையாது. மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன சொல்றது? ஓம் ஓம் தகப்பன் சாமியே போற்றி, தகப்பன் சாமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் உருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொருந்தும். சந்திராஷ்டமம், கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் உங்களுடைய நிதானமும் பொறுமையும் பேச்சும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமானதை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய ஞாபக சக்தியும் பேச்சு சாமர்த்தியும் நிதானமும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமானதை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் உங்களுடைய நிதானமும் உங்களோட பொறுமையும் உங்களுடைய பேச்சிலே இருக்கிற தெளிவும் உங்களை காப்பாற்றும். பிரமாதமான நாள். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு பிரச்சனை பெருசாகிறதெல்லாம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் கலக்கரிங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் வெற்றி. உங்களுடைய பெருந்தன்மை, புத்தி கூர்மை, மனோதிடம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு, வீண் செலவு வர வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே,
கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் சந்தோஷம். ஏன்? உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, புத்தி கூர்மை, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 10 to 12. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10. வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, இன்னைக்கு முருகப்பெருமான் கோயிலில் நெய் விளக்கு ஏத்துனா ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப ரொம்ப விசேஷம். அது ஞாபகம் வச்சுக்கோ. 18 இந்த தேதியிலே பிறந்தவர் பெயர் கூட்டியன் சரியா இருக்கா அப்படின்னு ஜோசியரை கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா 18ங்கிறது சூரியனுடைய எண்ணும் சனியினுடைய எண்ணும் சேர்ந்து இருப்பது. அதனால எண்கணித நிபுணர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது அல்லது ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. உங்க நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25 விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டீங்கன்னா உங்களோட சுறுசுறுப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெற்றிகள் அதிகமாகும். நெய் விளக்கு ஏத்துறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி கேது பகவானுக்கு அதுல பங்கு இருக்கு செவ்வாய்க்கிழமையில. மறந்துடாதீங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.